இன்று இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வருடத்தில் பாதி வருடத்தை கடந்து 7வது மாதத்தில் 2 நாளை கடந்து 3வது நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் எஞ்சியுள்ள நாட்களை கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஆயுசை கூட்டி தந்திருக்கிறார். அவருக்கு எல்லாரும் நன்றி சொல்வோமா? எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி சொல்வோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? எத்தனையோ பேர் நம்மை விட நல்லவர்கள் ஆஸ்பத்திரியிலும் பலவீனத்திலும் பல போராட்டத்தில் இருக்கும்போது கிருபையாய் நமக்கு நல்ல சுகத்தை தந்தார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன அழகா ஸ்தோத்திரம் பண்றீங்க. இன்னும் உங்க சத்தம் கூடட்டும். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். ஜீவன் தந்தவரே, சுகம் தந்தவரே, பலன் தந்தவரே, தடைகளை அகற்றியவரே, உன்னதமானவரே, உயிர்த்தெழுந்தவரே, அல்பாவும் ஒமேகாமானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் ஞான். என் ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பேன் ஞான். உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளில் கனியாகிய இயேசுவின் நாமத்தில் நானே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய காயங்களாலே என்றென்றுமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் ஞான். என்றென்றுமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி. தெய்வன் அற்புதங்களை செய்வார், இன்னும் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் கைதட்டுறத பார்த்தா எங்களை ஏன் உட்கார வச்சிருக்கிறீங்க? எழும்பி ஸ்தோத்திரம் பண்ண வைங்கன்னு நம்ம அதுக்கு எழும்புவோமா? எழும்பி ஆண்டவருக்கு நன்றியோடு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் நான். தினமும் என்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தடைகள் உடைகிறது. ஆமென். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவ மகிமை நிரப்பட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்ருவின் வல்லமைகள் கட்டப்படுகிறது, கட்டப்படுகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விடுதலையின் வல்லமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானம் திறக்கப்படட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் அருகே தூதர்கள் நடனமாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது வாயை திறந்து துதிக்கும் போது விடுதலை வரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு கட்டப்படுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உமக்கு ஸ்தோத்திரம். We praise you, we praise you, we praise you. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. கைகளை உயர்த்தி நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைக்கால்கள் அசைந்தது போல தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தர் உன்னை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை சொல்ல வாயை திறக்கும் போது போகும் இடமெங்கும் நன்மைகள் கிடைக்க போகிறது.
Jesus, 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 Jesus. மகிமை, 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 மகிமை. பாபா, மகிமை, மகிமை, மகிமை. எதிர் வல்லமைகள் கட்டப்பட்டு போகட்டும், கட்டப்பட்டு போகட்டும். விடுதலை, உனக்குள்ளே விடுதலை. பலத்த காற்று, கர்த்தருடைய பலத்த காற்று இந்த வாரம் உனக்கு காடைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய பலத்த காற்று மன்னாவை உனக்கு கட்டளையிடும். எல்லாரும் வாயை திறந்து உம்மா ரத்த ரோ அபோனே ஹோ தோ ரோ ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். கர்த்தருடைய பலத்த காற்று, பலத்த காற்று, பலத்த காற்று பால்கனியில் உள்ள பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பலத்த காற்று வீசட்டும். Yes, receive the power, receive the power, receive the power. வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். உன் தேவன் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை, இடமில்லை. சரீரங்களை விட்டு வெளியே எல்லா போராட்டங்களும் கடந்து வருவதாக. இருளின் சக்திகளுக்கு இடமில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ஆராதிக்கும் போது, பவுலும் சீலாவும் ஆராதித்த போது பிறருடைய கட்டுகள் அருந்தது போல, நீ ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது உன் அருகே உள்ளவருடைய கட்டுகள் தானாக அறுக்கப்படும். Lift your voice, lift your voice, lift your voice. சத்தத்தை இன்னும் உயர்த்துங்க. சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது போல போராட்டத்தின் ஆவிகள் விலகி போகும். அவரால் எல்லாம் கூடும். ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. Jesus, hallelujah. பல ஜெப குறிப்புகளுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கவனிங்க. சகோதரி பிந்துவுடைய மகன் அடிக்கடி வயிற்று வலியினால கஷ்டப்படுறான். கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்யணும். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சகோதரர் நம்ம சபையிலிருந்து போனார். அவருக்கு போதுமான சம்பளம் கிடைக்கல. இன்னொரு தம்பி சவுதி அரேபியாவுக்கு போனான். வெளிநாட்டில் கடுமையான சூடு தாங்க முடியலன்னு தாயிடம் கதறி கதறி அழுதிருக்கிறான். வெளிநாட்டில் வேலை பார்க்கிற மக்களுக்கு தேவன் கிருபையை கட்டளையிடணும். நம்முடைய மைலோனா சபை கட்டிட பணிக்கென்று சில வேலைக்கு பலர் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகிற அடிக்கடி காய்ச்சல் பலவீனங்கள் மாற வேண்டும். கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். இதை போன்ற பல ஜெப குறிப்புகளை பலர் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சபையிலே சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகள், சாட்சியின் போது சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகள் எல்லாம் உடைய கையில தருகிறோம், எல்லாம் உடைய கையில தருகிறோம்.
ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்யும், நீர் அதிசயத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண விடுதலையை தாரும். உம்மால கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஆண்டவரே, மூட்டு வலிகள், கால்கள் வேதனையினால் கஷ்டப்படுற மக்களுக்கு அற்புதங்களை செய்யும். கால் ஊன்றி நிற்க பண்ணுகிறவரே, ஓ மைக்கேலுக்காக ஜெபிக்கிறோம், நல்ல சுகத்தை கட்டளையிடும். தலையில் உள்ள வேதனை முற்றிலும் மாறட்டும். எல்லாரும் சவுந்தரராஜனுக்காக ஜெபம் பண்ணுவோம், பூரண சுகம் கிடைக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆமே. கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை அற்புதங்களை செய்யட்டும். டாலிக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்ப்பஸ்ரீயாகி அந்த மகளுக்கு கர்த்தர் பூரண பலனை தரும்படி, அந்த குழந்தைக்கு நல்ல பலனை தரும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமே. நன்றி, நல்லா ஜெபிக்கிறீங்க, நன்றி. இன்னும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. வாகவல பியூலா சகோதரிக்காக அந்த கால்கள் பூரணமாய் சுகமாகும்படி, தம்பி டேவிட்டுடைய கால்கள் பூரணமாய் சுகமாகி அவன் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி. ஆமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் ஜெபிக்க கேட்டார்களோ கர்த்தருடைய இரக்கம் அங்கே உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கமலம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செல்லங்கொத்தனாருக்கு நல்ல சுகத்தை தாரும். ஹல்லேலூயா. அப்போலோ சேவியர் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஹல்லேலூயா. ரிதாராபா சந்தாரா ஊரினாலா டூமானா ஹதுரி ஓமானா ஹபூரியாத்தரா. ஹல்லேலூயா. இன்று முதல் பால்கனியில் இருக்கிற நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வசனத்தை சரியா கவனிக்கும்படி, அந்த இடத்தை தேவ மகிமை மூடும்படி, அவர்களை இழுத்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஜெயசீலன் சாருக்காக ஜெபம் பண்ணுவோம். அவருடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுவோம். வட இந்தியாவிலே படிக்க போன அந்த மகனை கர்த்தருடைய கிருபை தாங்க வேண்டும். ரிதாதா மாஷுமா ரத்துரி மதுரி பிலாஹாதா ரோபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரி செலின், அவருடைய தகப்பன் செல்லப்பன் நேற்று இரவு 7 மணிக்கு மரித்து போனார். இன்றைக்கு மாலை 3 மணிக்கு அடக்கம். அந்த மாவரவளை மணலிக்கரை பக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்தணும். ஒரு 6 மாசத்துக்கு முன்பு இந்த தாய் மரித்து போனால் ஒரே மகள் செலினையும் செலின் கணவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படி எல்லாரும் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சகல ஆறுதல் ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கம் பூரணமாய் இந்த குடும்பத்தில் கட்டளையிடப்படும்படி கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. உடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. நீர் அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த செய்தியையே நான் பேசுகிறேன். ஏனென்றால் இதிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 4, 5 வசனங்களையும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பட்டயத்திற்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே
திராட்சத் தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இஸ்ரவேலுக்கு அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். இரண்டாவது வாசிப்போம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்று சொல்லுவாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பூர்வ காலம் முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவளம் பற்றின தேவனே, எனக்கு தரிசனமாக போவதற்கு நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எதனால எழுப்பாரா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. காருண்யத்தினா, காருண்யத்தினா. ஹல்லேலூயா. என்ன அருமையான வாக்கு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினால அவர்களை இழுத்துக் கொள்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அன்பின் கயிறை விட இன்னும் விசேஷமான ஒன்று காருண்யம். அவருடைய கம்பேஷன், அவருடைய மன உருக்கம். ஆமென், அல்லேலூயா. இதை விசுவாசித்து பாடுவோமா? அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. சகோதரர்கள், நாங்க அழகா பாட போறோம்னு சொல்ல போறாங்க. எங்க பாடுவோமா? ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் லோ ஸ்கேல், கொஞ்சம் கீழான ஸ்கேல். அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை, நாதி ஸ்நேகத்தால் என்னை. சகோதரி, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரிய
எல்லாரும் சேர்ந்து பாடும். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு துதிக்கிறேன் ஐயா. எல்லாரும் கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு நன்றி சொல்லி உங்க அன்பு பெரியது பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை அநாதி ஸ்நேகம், அநாதைகளையும் உயர்த்தும் சிநேகம். கைதட்டுங்க பார்க்கலாம். அறிவற்றவனையும் அறிவாளியாய் மாற்றும் சிநேகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறாரா? இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன்னு சொன்னது போல, தேவ ஜனமே, கடந்த 6 மாதங்களிலே நீ வடித்த கண்ணீர், உன் துன்பங்கள், உன் போராட்டங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய சஞ்சலங்கள், உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய மந்த நிலைமைகள், இவைகளை எல்லாம் பார்க்கிறவர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை